ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து கிறிஸ்மஸ் சீரீஸோட 6th கிளாஸில் இருக்கோம். இன்றைக்கி சூப்பரான எல்லாருமே கேட்ட ப்ளம் கேக் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளம் கேக்குனா சாக்லேட் ப்ளம் கேக் தாங்க. ப்ளம் கேக்னாலே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே வந்து சாக்லேட் ப்ளம் கேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இப்போ இந்த கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான ப்ளம் கேக் பண்ணுறதுனால ஓவர் நைட் வந்து நம்ம சோக் பண்ண வேண்டாம். 1 மணி நேரத்துக்கு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சோக் பண்ணிக்கலாம். நான் இங்கே டூட்டி ஃப்ரூட்டி, 2 ரைசின்ஸ், அப்புறமா செர்ரி, டேட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே குட்டி குட்டி பீசஸாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இதை சோக் பண்ணுறதுக்காக நான் 1/2 கப் அளவுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்ச் ஜூஸாக எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் நான் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் சேர்த்துக்கிறேன். இது வந்து 1 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும், நல்லா சோக் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சளிச்சு எடுத்துடலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இங்கே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா கொஞ்சமாக ஜாதிக்காய், இது எல்லாத்தையுமே நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு 3 தடவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை 3 தடவை சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம் சர்க்கரையை. நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு பேனில். இதை வந்து நல்லா கேரமலைஸ் ஆகணும். ஸ்டார்டிங்கில் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சர்க்கரை போட்டதுக்கப்புறம் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆனதுமே லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இது வந்து நல்லா நுரைச்சி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரொம்ப கலர் மாறக்கூடாது, அப்புறம் கேக் வந்து கசப்பான மாதிரி ஆகிடும். இப்போ லோ ஃப்ளேம்லேயே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 30 செகண்டுக்கு அப்படியே இருக்கட்டும். நம்மளோட கேரமல் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கூல் ஆகட்டும். இப்போ அடுத்ததாக வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான க்ளீனான பவுலில் நான் 100 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டர் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக நான் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 30 செகண்டுக்கு பீட் பண்ணாலே போதும். இப்போ பட்டர் வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இதில் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பட்டரும் நம்ம சேர்த்த பவுடர் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். பவுலோட சைடில் இருக்கிற பட்டர் எல்லாமே ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து விட்டதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம பட்டரும் பவுடர் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் 2 முட்டை சேர்த்துக்க போகிறேன். ஒவ்வொரு முட்டையாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் பட்டர் மிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரிஞ்ச மாதிரி வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸில் சேர்க்கும்போது சரியாயிடும். இப்போது அடுத்த முட்டையும் சேர்த்து நான் வந்து பீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து திரும்பவும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கேரமல் சிரப், அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம கேக் பேட்டர் பாருங்கள், இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும். அடுத்ததாக நம்ம 1 மணி நேரம் சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நான் ஆரஞ்சு ஜூஸ் எல்லாமே வடிகட்டிட்டு ஒரு பவுலில் போட்டிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மைதா மாவு சேர்க்கறதுனால நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கீழே போய் செட்டில்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை எடுத்து நான் அப்படியே அந்த பேட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நான் 6 இன்ச் கேக் மோல்டில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே பேட்டரை ஊற்றிக்கிறேன். அதுக்கு மேலே நான் கொஞ்சமாக நட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஒரு ஓவனை நான் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு ஒரு 50லேருந்து 55 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ப்ளம் கேக் அப்படிங்கிறதுனால பேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதே நீங்கள் பாத்திரத்தில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 50 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. நான் பீஸ் போட்டு வச்சுருக்கேன். கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கலந்து சூப்பரான நம்மளோட சாக்லேட் ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கேக் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.